ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய கலாம் ட்ரீம் அகாடமி மூலமா உங்களை சந்திக்க வந்திருக்கிறது உங்கள் தோழி அனு. எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகளோட நாம இன்னைக்கு பாடப்பகுதியை தொடங்குவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் எதுன்னா 6ஆம் வகுப்பு இயல் 1ல இருக்க உரைநடை வளர்தமிழ் அப்படின்ற பாடத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு மொழியினுடைய அடிப்படை என்ன, ஒரு மொழி நமக்கு என்ன தேவை என்ற அந்த மொழியின் அறிமுகத்தை நாம இப்ப பார்க்கலாம். இப்போ மொழி என்பது என்னன்னா விலங்கிடம் இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டக்கூடியது. எப்படி வேறுபடுத்தி காட்டும்? சிந்திக்கின்ற திறன் விலங்குக்கும் இருக்கு, ஆனா சிந்தித்ததை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை தன்னுடைய சொற்களால் மொழிகளால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இனம் மனித இனம். அதனால் விலங்கிடம் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டக்கூடியது மொழி. அது நம்மை சிந்திக்க வைக்கிறது, நம்முடைய எண்ணங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்றதுக்கும் பயன்படுகிறது இல்லையா? சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை, நம்முடைய கருத்தை மற்றவருக்கு வெளிப்படுத்த எது அடிப்படையா இருக்கு? மொழிதான் அடிப்படையா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட மொழி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னா என்ன? பேச்சு வழக்குன்னா பேச்சு மொழி, எழுத்து வழக்குன்னா எழுத்து வடிவத்தில் வரி வடிவத்தில் இருக்கின்ற மொழி. ஸோ இப்படி 2 தன்மைகளில் மொழியானது இருக்கு. ஸோ அப்படி பன்னெடும் காலமாக தோன்றி இன்றும் இளமை மாறாமல் கன்னித்தமிழாய் இருக்கக்கூடிய தமிழ் மொழியின் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்ட இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பினை பற்றி நாம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? பேச்சு மொழியை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து இந்த பாடத்துல என்னென்ன தலைப்புகளை பத்தி, தமிழ் மொழியினுடைய சிறப்பினை என்னென்ன தலைப்புகள்ல படிக்க போறோம்ன்றத முதல்ல தலைப்புகளை சொல்லிடுறேன். அப்போ நீங்க நினைவுல வைத்துக்கொள்ள வசதியா இருக்கும். முதல் தலைப்பு மூத்த மொழி, அடுத்து எளிய மொழி, அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா சீர்மை மொழி, 4வது தலைப்பு வளமை மொழி, 5வது வளர்மொழி, 6வது புதுமை மொழி, கடைசியா இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்ப மொழி. ஸோ இன்னைக்கு இந்த 7 தலைப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ் மொழியானது எப்படி இத்தனை சிறப்புகளையும் கொண்டுள்ளது என்பதை நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்ப முதல்ல என்ன தலைப்பு பார்த்தோம்? மூத்த மொழி. ஸோ என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியாரால் பாராட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்தது நமது தமிழ் மொழி. அதாவது இவள் என்று பிறந்தவள் என்று கணிக்கவே முடியாத அளவிற்கு பழம்பெரும் ஆண்டுகள் முற்பட்டு தோன்றியவள் தமிழ் தாய் என பாரதியார் பாராட்டுகிறார். சோ அத்தகைய பழமை வாய்ந்த மொழி நம் தமிழ் மொழி. எப்படி இப்போ ஒரு சாலைன்னு இருந்தாதான் சாலைக்கென விதிகள் போடப்படும். ஸோ அப்படி இலக்கியம்னு ஒன்று இருந்தால்தான் அதற்காக இலக்கணங்கள் தோன்றும். சரிங்களா? இப்போ நம்முடைய பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நம்முடைய பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம்னு ஒரு இலக்கண நூல் இருந்தா அதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே பல இலக்கியங்கள் தோன்றி இருக்க வேண்டும். அத்தகைய பழமை வாய்ந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. சரிங்களா? அடுத்த தலைப்பு எளிய மொழி. ஏன் தமிழ் மொழியை எளிய மொழின்னு சொல்றேன்னா, அதை புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்பவர் கூட எளிதாக படிக்கவும் எழுதவும் உகந்த சரியான ஒரு மொழி நம் தமிழ் மொழி. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஒலிப்பு முறைகள், உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் அந்த எண்ணுருக்களை, அதாவது அந்த வரி வடிவத்தையும் அந்த உச்சரிப்பையும் சரியா கற்றுக்கொண்டா உயிர்மெய்யை உச்சரிப்பதும் எளிமையா இருக்கும். சோ அப்படி உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் என ஒலிப்பு முறையில் ஒரு சரியான அமைப்பை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. சரிங்களா?
அடுத்தது தமிழ் மொழியில வலஞ்சொழி எழுத்துக்கள் தான் அதிகம். இப்ப இந்த எளிய மொழியில என்ன பார்த்தோம்? எழுத படிக்க உகந்த மொழி தமிழ் மொழி. இது உயிர் மெய் உயிர்மெய் என ஒலிப்பு முறைகள்ல முறையான வடிவம் கொண்டதுன்னு பார்த்தோம். வலஞ்சொலி எழுத்துக்கள் அதிகமாக உள்ள மொழின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்த தலைப்பு சீர்மை மொழி. சீர்மைனா என்னன்னா ஒழுங்குமுறை என்று பொருள். சரியா? சொற்களை அமைக்கின்ற, சொல்லின் பொருளை உருவாக்குவதில் அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த ஒழுங்குமுறையால தான் நம்ம என்ன சொல்றோம்? தமிழை சீர்மை மொழின்னு சொல்றோம். அதற்கு இங்க 2 உதாரணம் புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அந்த உதாரணங்களை நான் இப்ப உங்களுக்கு விளக்குறேன். இப்போ உயர்திணை. உயர்திணைனா என்ன அர்த்தம்? மக்கள். உயர்திணைக்கு என்ன விளக்கம் சொல்லுவோம் இலக்கணத்துல? மக்கள், தேவர், நரகர், இவங்கள உயர்திணை. சோ இவர் அல்லாத, சோ இந்த உலகத்துல இருக்க உயர்திணை அல்லாத மற்ற உயிரினங்களை அக்ரிணைன்னு சொல்லும் இல்லையா? அப்போ உயர்திணைனா என்ன அர்த்தம்? உயர்ந்த திணை. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்வோம்? தாழ்த்திணைன்னு சொல்லணும். தாழ்த்திணைனா என்ன அர்த்தம்? தாழ்வான திணைன்னு அர்த்தம். ஏன்னா உயர்திணைன்னு ஒண்ணு இருக்கும் போது அதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்வோம்? தாழ்த்திணைன்னு தான் எதிர்ச்சொல் சொல்லணும். ஆனா அந்த தாழ்வு என்ற சொல் மற்ற உயிரினங்களுக்கு ஒரு பெயராகி விடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா உயர்திணை அக்ரிணை. அக்ரிணை எப்படி பிரிக்கலாம்னா அல் கூட்டல் திணை. அக்ரிணை எப்படி பிரிக்கலாம்? அல் கூட்டல் திணை. அதுக்கு என்ன அர்த்தம்னா உயர்திணை அல்லாத திணைன்னு அர்த்தம். சோ உயர்திணை போக மீதமுள்ள அனைத்தும் அக்ரிணைன்னு அர்த்தம். சோ அக்ரிணை எப்படி பிரிக்கணும்? அல் கூட்டல் திணை. அதுக்கு என்ன அர்த்தம்? உயர்திணை அல்லாத மற்றவைன்னு அர்த்தம். சோ அப்படி சொல்லுல கூட மற்றவரை இழிவுபடுத்துகின்ற அந்த தாழ்வு என்பதற்கு பதிலா அக்ரிணை என வந்தது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா பாகற்காய். பாகற்காய் எப்படி பிரிப்போம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சோ பாகற்காய்னா கசப்புக்காய். அதோட சுவையே என்ன? கசப்புக்காய். ஆனா அது அப்படி சொல்லாம எப்படி சொல்லுங்க? பாகு அல் காய். சோ இனிப்பு அற்ற காய். பாகுனா இனிப்பு சுவை. சோ பாகு அல் காய், இனிப்பு அல்லாத காய். கசப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தாம இனிப்பு அல்லாத காய் என்ற பொருளை சேர்த்து பாகற்காய் என்ற சொல்லை உருவாக்கியிருக்காங்க. சோ இப்படி சொல்லிலும் பொருளிலும் எத்தகைய கவனத்தை நம் தமிழ் மொழி கையாண்டுள்ளது என்பதை நாம இந்த 2 உதாரணங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்ன 2 உதாரணம்? உயர்திணை அக்ரிணை, இன்னொன்று பாகற்காய். சோ சீர்மை மொழியில இது 3 தான் பார்த்தோம். அடுத்தது வளமை மொழி. வளமை. சோ ஒரு நாடு வளமா இருக்குன்னா என்னென்ன சொல்லுவோம்? அந்த நாட்டுல தொழில்துறை வளர்ந்திருக்கணும், விவசாயத்துறை வளர்ந்திருக்கணும், பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கணும். இப்படி எல்லா வகையிலும் சிறந்திருந்தாதான் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடு, டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் வளமை மொழின்னு எப்ப சொல்லுவோம்? அதுல நூல்களும், அதாவது என்னது, நூல்களும் நிறைய இருக்கணும், களஞ்சியங்களா நிறைய இருக்கணும். அதே சமயம் சொற்களஞ்சியங்களும் இருக்கணும், நூல் தொகுப்பும் இருக்கணும், சொற்களஞ்சியங்களும் இருக்கணும். இது சிம்பிளா சொல்லணும், நூல் பெருக்கமும் இருக்கணும், சொற்பெருக்கமும் இருக்கணும். சோ அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழ் மொழியில தொல்காப்பியம் தொட்டு பல்வேறு இலக்கணங்களும், இலக்கியங்கள்னு பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் என எண்ணற்ற இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் காப்பியங்களையும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களையும் தன்னகத்தே கொண்டு, இதெல்லாம் விட உலக பொதுமறையாம் திருக்குறளையும் கொண்ட ஒரு சிறந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. சோ அதனாலதான் தமிழை வளமை மொழின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, சொல் மட்டும் இல்ல, நூல் மட்டும் இல்ல, சொல்லிலும் சொற்களஞ்சிய பெருக்கம் தமிழில் உள்ள அளவிற்கு வேறு எந்த மொழியிலும் கிடையாது. உதாரணத்துக்கு பூவின்
ஏழு நிலைகளை பற்றி சொல்லும் போது பாத்தீங்கன்னா பூ அரும்பா இருந்து அது திரும்பவும் வாடுகின்ற வரைக்கும் இருக்க ஏழு நிலைகள் பாருங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரியா? பாருங்க, திரும்ப சொல்றேன். அரும்புனா முதல்ல துளிர் விடுறத அரும்பு. நன்கு மலர்ந்த நிலைதான் அலர். சோ அது மலர்ந்து திரும்ப விழுவதற்கு முன்னாடி தொங்கும் இல்லையா, வாடுவதற்கு முன்னாடி தொங்கி நிற்கும் இல்லையா, அதுதான் வி. வீணா விழுதல்னு ஒரு பொருள் இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். சோ அப்போ விழுவதற்கு முன்னாடி, தொங்கி விழுவதற்கு முன்னாடி இருக்க நிலை வி. நன்கு மலர்ந்த நிலை அலர். சோ மலர்வதற்கு சற்று முன்னாடி இருக்கிறது மலர். வாடி தொங்கி போயிருப்பது செம்மல். இப்படி பூவானது அரும்பி அது வீழ்வதை வரைக்கும் 7 நிலைகள்ல சொல்லியிருக்காங்க. சோ இத்தகைய சொற்பெருக்கம் தமிழ் மொழியில் உண்டு. அது மட்டும் இல்ல, ஒரு சொல் பல பொருளை தரக்கூடியதும் உண்டு. அதுக்கு உதாரணம் மா. மா என்ற சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், மேன்மை என பல பொருள்களை தருகிறது. அது மட்டும் இல்ல, அழகு, அறிவு, அளவு என்பன போன்ற பல பொருள்களை தருகிறது. நாமளே நம்மளுடைய சேனல்ல ஒரு சொல் பல பொருள் குறித்து ஒரு வீடியோ பார்த்தோம். அதுலயே எத்தனை சொற்களுக்கு பொருள் இருக்குன்றத பார்த்தோம் இல்லையா. சோ இப்படி சொற்களஞ்சிய பெருக்கமும் நூற்பெருக்கமும் உடைய மொழி தமிழ் மொழி என்பதாலதான் அதை நாம என்னன்னு சொல்றோம், வளமை மொழி என்று சொல்கிறோம். அடுத்த தலைப்புக்கு போலாமா? வளர்மொழி. ஏன் வளர்மொழி? வளர்ந்து நாளுக்கு நாள் தன்னை வளர்த்து கொள்கின்ற மொழி. எப்படி வளர்த்துக்குது? தமிழ் மொழியை நம்ம எப்படி சொல்லுவோம்? முத்தமிழ்னு சொல்லுவோம். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயற்றமிழ் என்பது எழுத்து வடிவம் கொண்டது. நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும், நம்முடைய சிந்தனையை, கருத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் என்பது பாடல், ஆடல் போன்ற இசை தொடர்பானது. அதனால நம்முடைய உள்ளத்தை, மனத்தை மகிழ்விக்க கூடியது. ஒண்ணு நம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் நம் மனத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் என்பது நடிப்பு. அதனால அது நம்ம உணர்வோடு கலந்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல வழியில கொண்டு செல்லும். இப்படி முத்தமிழும் இயல், இசை, நாடகம் ஆகிய 3 தமிழும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்வோடு கலந்ததாக இருக்கு இல்லையா. அடுத்து செய்யுள்ள இருக்க வடிவங்கள். இப்ப செய்யுள் உரைநடையில பாத்தீங்கன்னா முன்னாடி மரபு வழி கவிதைகளா இருந்தது. இப்போ ஆனா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை என பல வடிவங்கள் செய்யுள்ள வந்துடுச்சு. அதே மாதிரி உரைநடையிலும் பாத்தீங்கன்னா சிறுகதை, கட்டுரை, புதினம் என பல வடிவங்கள். இப்ப சிறுகதைனா ஒரு வடிவமா இருக்கும், புதினம்னா நாவல்னா அது நெடுந்தொடர், அது ஒரு வடிவமா இருக்கும், கட்டுரையா இருந்தா பக்க தலைப்புகளோட இருக்கும். இது எல்லாமே உரைநடையினுடைய வடிவங்கள் தான். ஆனா அமைப்பு பாத்தீங்கன்னா வேற வேற அமைப்பு முறையா இருக்கும். ஆனா இது எல்லாமே உரைநடையின் பரிமாணங்கள். அதே மாதிரி மரபு கவிதையிலிருந்து புது கவிதையும் ஒரு பரிணாமம் தான். சரியா? இப்படி தமிழ் மொழியானது காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக் கொண்டுள்ளது. அடுத்தது கணினி தமிழ். இவ்வளோ இருந்தும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு கணினியிலும் பயன்படக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மொழி இன்றும் இருந்து வருகிறது. அடுத்து நாம பார்க்க போற தலைப்பு புதுமை மொழி. ஏன் புதுமை மொழின்னு சொல்றோம்னா அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய கலை சொற்களை இப்பதான் பார்த்தோம், கணினியிலும் தமிழ் மொழியை வந்து விட்டதுன்னு பார்த்தோம். அப்போ அதற்கு தேவையான கலை சொற்களும் தமிழ்ல இருந்தாதான் அதன் ஆளுமையை நாம பயன்படுத்த முடியும் இல்லையா. கணினியில இருக்குன்னு சொல்லிட்டு
அதற்குண்டான அதுக்கு நிகரான ஈக்குவலான தமிழ் சொல் இருந்தாதான் அது வளர்ச்சி. பேரளவுல இருந்தா அது உண்மையான வளர்ச்சி கிடையாது. அதனுடைய ஆயுளும் நிலைத்து நிற்காது இல்லையா? சோ அப்படி பார்க்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி. சோ இணையம், முகநூல் இதெல்லாம் முதல்ல ஆங்கிலத்துல மட்டும்தான் இருந்தது. எல்லாருக்கும் தெரியுது முகநூல்னா ஃபேஸ்புக்னு, இணையம்னா இன்டர்நெட்னு இல்லையா? செயலினா ப்ராசஸர். ஸோ இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தேடுபொறி, சர்ச் என்ஜின், தொடுதிரை, டச் ஸ்கிரீன், செயலி, ப்ராசஸர், இப்படி எல்லா ஆங்கில சொற்களுக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப வளர்ந்து வருகின்ற மீடியான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதற்கு தேவையான எல்லா தமிழ் சொற்களும் நம்முடைய மொழியில் உண்டு. சோ இது நம்ம உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் இல்லையா? அடுத்த தலைப்புக்கு போலாமா? ஊடகங்களின் மொழி. அதுதான் நான் இப்ப சொன்னேன். இப்போ ஊடகங்கள்னு எதை சொல்லுவோம்? மீடியா, சோசியல் மீடியாஸ்ன்னு சொல்றோம். ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இப்படி நிறைய வந்துருச்சு. ஸோ எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு. தமிழ் ஃபேஸ்புக்ல முதல்ல தமிழ் கிடையாது. இப்போ ஆங்கிலம் தெரியாதவங்க கூட ஃபேஸ்புக்கை பயன்படுத்துற அளவிற்கு, முகநூலை பயன்படுத்துற அளவிற்கு அது முழுக்க முழுக்க தமிழில் இயக்கப்படுகிறது. சோ இது தமிழுக்கு கிடைத்த முழு வெற்றினே சொல்லலாம் இல்லையா? அடுத்த தலைப்புக்கு போலாமா? அறிவியல் தொழில்நுட்ப மொழி. இதுதான் கடைசி தலைப்பு. நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்பவும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்பவும் தமிழ் மொழியானது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. இப்ப ஏற்கனவே பார்த்தோம், கணினிலையும் தமிழ் வந்துச்சுன்னு பார்த்தோம், சோசியல் மீடியாஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஊடகங்கள்லையும் இப்ப ஊடகம்னா என்ன? தொலைக்காட்சி, வானொலி, இதெல்லாம் தான் ஊடகங்கள்னு சொல்லுவோம். இதுல தமிழ் இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ இப்படி எல்லா துறைகள்லயும் தமிழ் மொழி தன்னுடைய இடத்தை தக்க வச்சிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி அறிவியல் தொழில்நுட்ப துறையில கணினி இல்லாம அறிவியல் தொழில்நுட்பம்ன்றதே இப்ப இல்ல. இதுதான் உண்மையும் கூட. சோ அப்படி கணினி மொழிக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டுள்ளது. எப்படின்னா இப்ப கணினினா என்ன? அதோடைய பைனரி கோட்ஸ். ஸோ அந்த கோடிங் மூலமா தான் நம்ம லாங்குவேஜ் மொழியை பயன்படுத்த முடியும். ஸோ அந்த கணினியிலையும் தமிழானது தன்னை தகவமைத்து கொண்டு கணினியிலையும் இப்ப சரளமா இயங்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மொழியானது இன்றைய நிலையில இருக்கு. ஆனா இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்துச்சான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆனா நம் தமிழ் முன்னோர்கள், அறிஞர்கள் எல்லா துறைகள்லையும் தமிழை நிலைத்து நிற்க செய்துட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ இதுவரைக்கும் பார்த்த எல்லா தலைப்புகளையும் ஒரு முறை தொகுத்து பார்க்க போறோம் கடைசியா. சோ மூத்த மொழியில என்ன பார்த்தோம்? இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் என பாரதியார் தமிழ் மொழியின் பழமையை போற்றி பாராட்டுகிறார்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது எளிய மொழி, பேசவும் படிக்கவும் எளிமையான மொழி. அது மட்டும் இல்ல, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் என ஒலிப்பு முறையில முறையான அமைப்பை கொண்ட மொழி. அதனாலதான் அதை நாம எளிமையா கற்க முடியுது இல்லையா? அடுத்தது சீர்மை மொழி. சீர்மைனா என்ன பார்த்தோம்? ஒழுங்குமுறை. சோ ஒழுங்குமுறைக்கு என்ன 2 உதாரணம் பார்த்தோம்? ஒன்னு உயர்திணை, அக்ரிணை, இன்னொன்னு பாகற்காய். கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த உதாரணம் வளமை மொழி. சோ தமிழ்ல இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள், நீதி நூல்கள் என நூல் வளமும் உண்டு, சொல் வளமும் உண்டு. அதுக்கு என்னென்ன உதாரணம் பார்த்தோம்? மா என்ற சொல்லினுடைய பொருள் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? மா என்ற சொல்லினுடைய பொருள் பார்த்தோம். அடுத்து மலரினுடைய 7 பருவங்களுடைய பெயர்கள் பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தலைப்பு வளர்மொழி. சோ ஒவ்வொரு நாளும் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சோ இயற்றமிழ் என்ன பண்ணும்? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும்.
நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து நம் வாழ்வை நல்வழிப்படுத்தும்னு பார்த்தோம். அடுத்த தலைப்பு புதுமை மொழி. ஒவ்வொரு நாளும் தம்மை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியது. ஊடகங்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப ஊடகங்களிலும் கணினி துறையிலும் தேவையான புதிய சொற்களஞ்சியங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் காலச்சூழலுக்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்கின்ற மொழின்னு பார்த்தோம். கடைசி தலைப்பு அறிவியல் தொழில்நுட்ப மொழி. கணினிக்கு ஏற்ற மொழியாகவும் தமிழ் இன்று இருந்து கொண்டு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. இந்த 7 தலைப்புகள் தான் இந்த பாடத்துல, எந்த பாடம், வளர்மொழின்ற பாடத்துல தமிழ் மொழியின் சிறப்பா என்னென்ன பார்த்திருக்கோம்? மூத்த மொழி, எளிய மொழி, சீர்மை மொழி, வளமை மொழி, வளர்மொழி, புதுமை மொழி, அறிவியல் தொழில்நுட்ப மொழி. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான விளக்கத்தை நான் நிச்சயமா கொடுப்பேன். இயல் 1ல இருக்க செய்யுள் பகுதியுடைய வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.